தமிழ்நாட்டுள்ள அத்துணை பெண்கள், தாய்மார்களை, பெற்றோர்கள் போதும் ஐயா, இவங்க ஆண்டதெல்லாம் போதும். ஆட்சினா என்னன்னு கூட தெரியல முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு காலையில மருதூர், தஞ்சாவூர் பக்கத்துல, திருவரை மருதூர், கும்பகோணம் பக்கத்துல ஒரு 8வது படிக்கிற பையன் குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துல கலாட்டா பண்றான். போன வாரம் தூத்துக்குடியில 12வது படிக்கிற ஒரு பெண் ஒரு நாள் முழுவதும் காணல. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பிணமாக அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற திமுக ஆட்சி. போன மாசம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு குழந்தை, அந்த குழந்தைய திமுகவின் ஒரு மாவட்ட நிர்வாகி, இளைஞர் சங்கத்தின் நிர்வாகி 2.5 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்கின்ற அந்த காட்சியெல்லாம் பாக்குற போல எனக்கு அப்படியே வெறித்தனமா இருக்கு. என்னையா, எந்த நாட்டில இருக்கிறோம்? இது நம்ம தமிழ்நாடியா? இது எப்படிப்பட்ட மண் இந்த மண்? பெண் தெய்வங்கள் வாழ்கின்ற மண் இந்த மண். இந்த மண்ணை நாசப்படுத்துகின்ற திமுக. கும்மிடி பூண்டி ஆரப்பாக்கம் 6 மாதத்திற்கு முன்பு 8வது படிக்கின்ற ஒரு குழந்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு காணும். 3 மணி நேரம் தேடிட்டு இருக்காங்க அப்பா அம்மா, எங்கேன்னு. 3 மணி நேரத்துக்கு வரை ஒரு புதர்ல இருந்து வந்து ரத்த காயத்தோட அப்படியே கொடூரமான முறையில் காட்சி. காவல் நிலையத்துக்கு போறாங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசு பேர் கெட்டு போயிடுமா. பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அங்க போய் பிரச்சனை பிறகுதான் வழக்கு பதிவு பண்றாங்க. அதன் பிறகு எங்க பொருளாளர் அங்க போய் உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்த பிறகுதான் 5 டீம் போட்டான். பிடிச்சி 1 மாசத்துக்கு பிறகுதான் அவனை பிடிக்கிறான். யாருன்னா அசாம்ல இருந்து வந்திருக்கிறான், சூலூர்பேட்டையில ஆந்திரால வேலை செய்யறான். அவன் சொல்றான், நான் திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 4 நாள் நான் வேலை செய்வேன் சூலூர்பேட்டை ஆந்திராவில். வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் தமிழ்நாட்டுக்கு நான் போவேன். தமிழ்நாட்டுக்கு ஏன் போவேன்னா அங்கதான் சாராயம் கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், சின்ன சின்ன பொண்ணுங்க கிடைப்பாங்க. மானங்கெட்ட திமுகவே, மானங்கெட்ட திமுக ஆட்சி இதுவாயா தமிழ்நாட்டில்? எங்க இருந்தோ வந்தவன், எங்க இருந்தோ வேலை செய்யறான், நம்ம வீட்டு பெண்களும் கஞ்சாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு வரானா? இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா? கோபம் வரலையா உங்களுக்கு? இப்படி ஒரு ஆட்சி தொடரணுமா, வரணுமா?